ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது ரோஹித் சர்மா அவர்களுடைய அருமையை தற்போது புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியா அவர்கள் பார்த்தீங்கன்னா, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு உண்மையை தற்போது ஒப்புக்கொண்டிருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு முறையுமே ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்கும். நான் என்னுடைய மொத்த ஆட்டிடியூடையும் தற்போது மாற்றி கொண்டிருக்கேன். இது அணியுடைய வெற்றிக்கும் உதவுது. கோப்பையை வெல்லும் வரைக்கும் எங்களுடைய ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது ரோஹித் சர்மா அவர்களுடைய வழியை பின்பற்றியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தற்போது மும்பை ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐபிஎல் ஆரம்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து கொண்டு இருந்தாங்க. அந்த அணிக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்து கொண்டிருந்தது. அதே போல் ஆரம்பத்தில் ரோஹித் சர்மா அவர்களும் மோசமான ஃபார்மில் இருந்தாங்க. அவங்கள இம்பாக்ட் பிளேயராக மட்டுமே உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபீல்டிங்கில் உள்ளே வைக்காமல் ஹார்திக் பாண்டியா அவரை வெளியிலேயே வச்சுருந்தாங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அணிக்கு ரொம்பவே உதவும், அவரை உள்ளே வைக்கணும் அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா அறிவுரை கொடுத்துருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக தற்போது அந்த அணி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று தற்போது புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. அதுவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வெறும் 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 217 ரன்களை குவிச்சாங்க. அந்த அணிக்கு எதிரான போட்டியில் 100 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் காரணத்தினால மும்பை இந்தியன்ஸ் அணி 14 புள்ளிகளோடு முதல் இடத்துல இருக்காங்க. புள்ளிப்பட்டியலில் அவங்க தற்போது 1.27 அப்படின்ற ரன் ரேட்டில் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால பிளே ஆஃப்குள்ளே செல்வது தற்போது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. நேற்று வெற்றிக்கு பிறகு ஹார்திக் பாண்டியா அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுடைய அணியில் பேட்ஸ்மேன் அதே போல் பவுலர் ஃபீல்டர்ஸ் அப்படின்னு அனைவருமே அவங்களுடைய வேலையை ரொம்பவே கச்சிதமாக செய்கிறாங்க. இதனால் யாருடைய பெயரை சொல்லி பாராட்டுவது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நாங்கள் தற்போது எங்களுடைய இயல்பான சாதாரணமான ஆட்டத்தை மட்டுமே வெளிப்படுத்துகிறோம். அதுவே எங்களுக்கு கை கொடுக்குது. எங்களுடைய வெற்றி மேலும் தொடரும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு தற்போது ஹார்திக் பாண்டியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது ஆரம்பத்தில் இருந்த ஆட்டிடியூட் தற்போது என்கிட்ட குறைஞ்சிருக்கு. ரோஹித் சர்மா அவங்களுடைய வழியை தற்போது நான் பின்பற்றுறேன். அது எனக்கு வெற்றியை கொடுத்தாலுமே பெரிய அளவில் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு தோண மாட்டேங்குது. இதுவே என்னுடைய புதிய அணுகுமுறையாகவும் மாறி இருக்குது அப்படின்னு தற்போது ஹார்திக் பாண்டியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இனிமேலும் எங்களுடைய அணுகுமுறை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஓப்பனாக பேசியிருக்காங்க. தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் டு ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க. அவங்களுடைய ஃபார்ம் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் மாறி இருக்கு. அவங்க தற்போது ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் அனைத்து போட்டிகளையுமே தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி ஈஸியாக வெற்றி பெறும் விதமாக போட்டியை மாற்றி கொடுத்துட்றாங்க. அதுவும் தற்போது ஹார்திக் பாண்டியா அவருடைய கேப்டன்ஷிப்புக்கு தற்போது மிகப்பெரிய ஒரு பலமாக மாறி இருக்கு. இதை குறிப்பிட்டு தான் தற்போது ஹார்திக் பாண்டியா அவர்களும் பேசியிருக்காங்க. அதே போல ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சீனியர் வீரர்கள் கிட்ட இருந்து ஒவ்வொரு முறையும் அறிவுரையை அவங்க பெற்று பவுலர்கள் ரொட்டேஷன் அதே போல பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு அனைத்தையுமே அவங்க பார்த்தீங்கன்னா கலந்தாலோசனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகுதான் முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய தொடர்ச்சியான வெற்றியின் ரகசியமாகவும் பார்க்கப்படுது. இதை புரிந்து கொண்டு தான் தற்போது ஹார்திக் பாண்டியா அவர்களும் தன்னுடைய ஆட்டிடியூடை தற்போது முழுமையாக மாற்றிருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களுடைய ஆட்டிடியூட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மற்ற வீரர்களை மதிக்காத விதமாக அவங்களுடைய நடத்தை இருந்ததன் காரணத்தினால தான் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ச்சியான தோல்விகளை சந்திச்சாங்க. அவங்க ரோஹித் சர்மா போன்ற சீனியர் வீரர்களுக்கு சரியான மரியாதையை கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தற்போது அணி வீரர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு தற்போது தொடர்ச்சியான வெற்றிகளை பெறுறாங்க அப்படின்னு அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.